அனைவருக்கும் வணக்கம். விசுவாவசு வருட ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 8வது ராசியா வரக்கூடியது விருச்சகம். விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா நம்ம பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம், குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு பெருசா பிரச்சனைகளை கொடுக்கறதுல பொதுவா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது குற்றம் தான், அர்த்தாஷ்டம ராகு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால அதோடைய கெடுபலன்கள் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும். அடுத்தது 5ஆம் இடத்துல சனி வக்ரம். பொதுவா 5ல சனி இருக்கிறது குற்றம், ஆனா வக்ரமா இருக்கிறது ஒரு வகையில நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சனி 3-4க்குரிய ஒரு ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய ஒரு கிரகம். அவர் போயிட்டு 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில சிறப்பான மாற்றங்களை கொடுத்தாலும் 4ஆம் இடத்துல ராகு அமர்ந்து 5ஆம் இடத்துல சனி அமர்வது ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் குறிக்கும். ஆனா இப்போ சனி வக்ரமா இருக்கிறதுனால அது ஒரு வகையில நமக்கு ஃபேவர் தான், நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை மேக்சிமம் பண்ணாது. அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைவு. குரு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானட். 2-5க்குரிய ஒரு யோக கிரகமே குரு தான். அவர் போயிட்டு அஷ்டமத்துல மறைந்த நிலையில இருக்காரு. அஷ்டமத்துல குரு இருக்கிறது பொதுவா நல்லது இல்ல. குரு தன்னுடைய முழுமையான பலத்தையும் இழந்த நிலையில இருக்கிறாரு. அஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிலையை. எனவே குரு பலம் டோட்டலா இல்ல, 0ல இருக்கு. அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம். அதே போல இந்த மாதத்துல சுக்கிரன் அஷ்டமத்துல முதல் 4 நாட்கள் மட்டும் இருப்பாரு. 4ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் பெயர்ச்சியாகி 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதே மாதிரி சூரியன் கேது இணைவு இந்த மாதத்துல இருக்கும். இந்த மாதத்துல சூரியனும் கேதுவும் இணைந்த நிலையில டிராவல் பண்றாங்க. இதை நான் ஒரு மைனஸா பாக்குறேன். இருப்பினும் இது சில விஷயங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அது உங்களுக்கு நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது 11ஆம் இடத்துல செவ்வாய். இது ஒரு நல்ல அமைப்பு. ராசிநாதன் செவ்வாய் அவர் 11ஆம் இடத்துல ரொம்ப சாதகமான நிலையில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த இந்த மாதத்துல பிளானட்டரி டிரான்சிட்லாம் எப்படி இருக்கு, கிரகங்களுடைய பயிற்சிகள்லாம் நமக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுக்கிரன் கரெக்டா 4ஆம் தேதி நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. இந்த சுக்கிரன் புதன் இணைகிறது லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும். அது விருச்சிகத்துக்கு நல்லாவே வேலை செய்யும். ஏனாக்கா பாகியத்துல சுக்கிரன் புதனுடைய இணைவு, திரிகோண ஸ்தானத்துல மிக முக்கியமான ஸ்தானம் 9ஆம் இடம். அதுல இந்த சுக்கிரன் புதன் இணைகிறது. இந்த காம்பினேஷன்ஸ் வைஸா இது நல்லது, லட்சுமி நாராயண யோகத்தை சிறப்பா ஆக்டிவேஷன் பண்ணும். அடுத்தது இந்த மாதத்துல கரெக்டா 14ஆம் தேதி புதன் பயிற்சி. புதன் பகவான் நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆவாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 28ஆம் தேதி நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. அதனை தொடர்ந்து சுக்கிரன் கரெக்டா 29ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் புதன் கேது இந்த கிரகத்தோட கன்ஜெக்ஷன் ஆயிடும். அதனை தொடர்ந்து மீண்டும் புதன் பகவான் கரெக்டா 30ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூல திரிகோண நிலை அடைவாரு. ஃபைனலா 31ஆம் தேதி மாதத்தோட கடைசி நாள் சூரிய பயிற்சி. சூரியன் நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. இதுதான் இந்த ஆவணி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இந்த ஆவணி மாத ராசி பலன்களை நம்ம இப்போ டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய சஞ்சாரம் நமக்கு சாதகமா இருக்கு. செவ்வாய் 11ஆம் இடத்துல ரொம்ப சாதகமான அமைப்பு. பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள், பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம், பொருளாதாரத்தை அதிகமா நம்ம கெயின் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை இந்த செவ்வாய் 11ல இருக்கும்போது கொடுத்துரும். அதே போல செவ்வாய் 11ல இருக்கும்போது பொருளாதார ரீதியா லாபமும் பொருளாதார அபிவிருத்தியும் சிறப்பா ஏற்படும். நம்ம எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி, நம்ம சுயமா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அதுல மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவங்களுடைய ஹெல்ப்லாம் இப்ப மேக்ஸிமம் கிடைக்காது. நீங்களாவே புதுசா ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி உடைய சொந்த முயற்சியிலேயே அதுல வெற்றி அடைவீங்க. அது வாட் எவர், அது எந்த ஃபீல்டா இருந்தாலுமே சரி, நீங்க இப்போ இறங்கி ட்ரை பண்ணீங்கன்னா அதுல வெற்றி நிச்சயமா உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சுய முயற்சியால வளர்ச்சியை கொடுத்துரும். இப்ப யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க, நீங்களே ஓனா ஒரு முடிவெடுத்து ஓனா உங்களுடைய ட்ராக்கை கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. ஒரு முக்கியமான பிளான் பண்ணணும், முக்கியமான மாற்றம் பண்ணா அதை இந்த மாதத்துல பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மாதம்
மாதத்தோட பிகினிங்லயே நீங்க முக்கியமான பிளான், முக்கியமான சேஞ்சஸ், அதே மாதிரி முக்கியமான முடிவு எடுக்கணும். அதெல்லாம் நீங்க இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கும்போது மூத்த சகோதரத்துவத்தால ஆதாயம் ஏற்படும். மூத்த சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும். மூத்த சகோதரத்துவத்துக்கு சுப விரய செலவுகள், சுப மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ணுவீங்க. மூத்த சகோதரத்துவத்தால ஒரு வகையில மன நிறைவு, மன நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும். அவருடைய ஆறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும். அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அதே மாதிரி மூத்த மகன், மூத்த மருமகன், மூத்த மருமகள் இவர்கள் சார்ந்த விஷயத்திலையும் உங்களுக்கு சுபத்துவமான பலன்கள் உண்டு. அவர்களுடைய சப்போர்ட்லாம் உங்களுக்கு இப்போ பூர்ணமா கிடைக்கும். அவர்கள் கூடவும் ஏதாச்சும் முரண்பாடுகள் போயிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும். அதெல்லாம் நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 4ஆம் பார்வையை நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செலுத்துறாரு. எனவே இந்த மாதத்துல ஃபேமிலி ரிலேட்டடான யோசனை எல்லாம் நிறைய வரும். குடும்பத்துக்குடைய அந்த ஒரு முன்னேற்றத்துக்கு நீங்க அதிகமாக முயற்சிகள் எடுப்பீங்க. ஃபேமிலி சார்ந்த யோசனை, ஃபேமிலிக்கு அதிகமா செலவு செய்யறது, குடும்பத்தை வளர்ச்சி அடைய வைக்கணும்னு நிறைய உழைக்கிறது, குடும்பம் சார்ந்த வகையில ஒரு சில சுப மாற்றங்களுக்கான முடிவுகள், முக்கிய மாற்றங்களை பண்றது, அதெல்லாம் இந்த மாதத்துல பண்ணலாம். அதுக்கெல்லாம் இந்த மாதம் பாசிட்டிவாகவும் இருக்கு. அது சார்ந்த எண்ணங்களையும் இந்த மாதத்துல அதிகமா தூண்டும். குடும்பத்துல சுப விசேஷம், சுப நிகழ்வு ஏதாச்சும் நடக்கிறது வாய்ப்பு உண்டு. அது சார்ந்த பேச்சுவார்த்தையாச்சும் மேக்சிமம் கொடுக்கறது வாய்ப்புகள் உண்டு. அதே போல செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பேச்சுல நிதானம் இருக்காது. உடைய வார்த்தைகள்ல கொஞ்சம் கோபத்தன்மைகள்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ராசிநாதனாகவே இருந்தாலும் வார்த்தைகள்ல ஒரு மாதிரி கடினத்தன்மையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது அவசரப்பட்டு வார்த்தையில வெளியிடாம, மற்றவர்களை எடுத்தறிந்து பேசிடாம எல்லாரையும் அனுசரிச்சு ஒற்றுமையா அந்த ஃபேமிலியை நகர்த்துறதுக்கு ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல வார்த்தையை விட தெரியாம விட்டு மாட்டிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது ராகு 4ஆம் இடத்துல. பொதுவா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அர்த்தாஷ்டம ராகுன்னு சொல்லுவோம். இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன பண்ணும்னா தாயார் சார்ந்த வகையில கவலையை கொடுத்துரும். தாயாருக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் மாத்தி மாத்தி வருது, அப்படின்னா தாயாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டங்கள் ஏற்படுறது, தாயாருடைய அந்த உறவு நிலையில ஒரு சரியில்லாத நிலை ஏற்படுறது, தாயாரால அடிக்கடி செலவாகிறது, இது சார்ந்த ஒரு சில குழப்பங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது தாயாரோட ஒன்னா இருக்கிறவங்க, ஃபேமிலியோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஒருவேளை நீங்க தொழில் நிமித்தமாகவோ, உத்தியோக நிமித்தமாகவோ, அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள் நிமித்தமாகவோ நீங்க வெளியூர், வெளி மாநிலம், அதாவது வீட்டை விட்டு பிரிந்து வேற இடத்துல இருக்கீங்கன்னா இது டோட்டலா அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும். தாயார் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மிஸ் பண்ற மாதிரியான ஒரு மனநிலை கொடுக்கும். தாயார் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது மன உளைச்சல கடுமையா கொடுக்குது. ஆனா குரு பார்வையில இருக்கிறதுனால எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. மனசுக்குள்ள நிறைய கவலை இருக்கு. ஆனா அதை உங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிறீங்க. யார்கிட்ட ஷேர் பண்றது, வெளியில யாட்டி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, வெளியில அப்படி நடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, உள்ளுக்குள்ள நிறைய இருக்கா, நான் வெளி தோற்றத்துக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கிறது. இதுதான் இந்த குரு பார்வை அப்படியே பார்த்து அதை மேட்ச் பண்ணும். ஆனா ராகு 4ல இருக்கும்போது பொதுவா மனக்கவலைகளை அதிகமா கொடுக்கும், மன உளைச்சல் அதிகமா கொடுக்கும். அதே மாதிரி ஹெல்த்தும் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்காது. உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சோர்வு தன்மை அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அதிகமான அலுப்பு, நம்ம மைண்ட் ஒரு விஷயத்தை சொல்லுது, அதை செய்யறதுக்கு நம்மளுடைய உடலும் நம்முடைய மனசு ஒத்துழைப்பு கொடுக்காது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் சேர்த்து கொடுக்கும். இதுதான் இந்த அர்த்தாஷ்டம ராகு டிஃபால்ட்டா பண்ணும். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஒரு மாதிரி சலிப்பு தன்மையை கொடுத்துரும். அர்த்தாஷ்டம ராகு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எஸ்பெஷலி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த மாதத்துல படிப்பு சார்ந்த வகையில ஒரு மாதிரி தடுமாற்றம், மாணவ மாணவிகளுக்கு அந்த சலிப்பு தன்மை, கொஞ்சம் ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு, படிப்பு சார்ந்த வகையில ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம போக்கஸ்டா டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. ஓவரா திங்க் பண்றதெல்லாம் குறைச்சுக்கோங்க. எஸ்பெஷலி இந்த மாதத்துல மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் ப்ராப்பரா ரீசெட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி தாயார் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை, இது சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 5ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த வக்ர சனி பொதுவா என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டையே மேஜரா கொடுக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள் இருக்குன்னா அது நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஏதாச்சும் சுப மாற்றங்கள் பண்ணுவீங்க. பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த காலகட்டங்கள்ல பண்ணலாம். அதுக்கு இந்த மாதம் சுபத்துவமா இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்துல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆகும். பிள்ளைகள் இப்போ உங்களுடைய சொல் பேச்சை கேட்பாங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சி, ஆனந்தம், பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் இப்போ டோட்டலா சரியாகும்.
என்டையரா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சுபத்துவ மாற்றம் இந்த மாதத்துல நிச்சயமா உண்டு. அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி தாராளமா கிடைச்சிடும். நல்ல ஒரு செய்தியை இந்த நேரத்துல நீங்க அறுவடை செய்யலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நேரத்துல முயற்சி பண்ணீங்கன்னா சுப செய்திகள் கிடைச்சிடும். அதே மாதிரி பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்ப சரியாகும். பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாகியங்கள் இப்ப கிடைக்கும். அடுத்து காதல் உறவுல இருந்த அந்த மன உளைச்சல்லாம் குறையும். காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த ஏற்றத்தாழ்வுகள், பார்ட்னரோட இருந்து வந்த அந்த கருத்து போராட்டங்கள் இதெல்லாம் டோட்டலா சரியாகும். ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்களில் காதல் தோல்வி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். இப்போ அதுல இருந்து இப்ப மீண்டு வருவீங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு தயாராவீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி புத்தி தெளிவு இந்த மாதத்துல ஏற்படும். தெளிவா ஒரு முடிவு எடுக்கிறது, தெளிவா ஒரு விஷயத்தை பிளான் பண்றது. சோ அதுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஓவரா குழப்பங்கள்லாம் மேஜரா இருக்காது. ஏன்னா செவ்வாயும் வலிமையா இருக்காரு. 5ஆம் இடத்துல சனி வக்ரமாகி 5ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துறாரு. அதனால இந்த மாதத்துல தெளிவா இருப்பீங்க. தெளிவா ஒரு பிளான் பண்ணுவீங்க. தெளிவான ஒரு பாதையை நோக்கி பயணிப்பீங்க. ஒரு குறிக்கோள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்குவீங்க. அந்த குறிக்கோளை நோக்கி டிராவல் பண்ணுவீங்க. சோ அதை நான் இந்த மாதத்துல பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது குரு அஷ்டமத்துல இருக்கும்போது டிஃபால்ட்டா ஹெல்த் மேல கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு திடீர்னு இளைப்பு நோய், அதாவது வந்து நல்லா உடல் ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு லுக்கா இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ரொம்ப இளைச்சு போன மாதிரி, ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த அஷ்டம குரு கொடுத்துரும். அதனால உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருங்க. சாப்பிடக்கூடிய உணவு, குரு வந்து சுபகிரகம். அவர் போயிட்டு அஷ்டமத்துல போய் அமரும் போது உணவு சார்ந்த விஷயங்கள ஏற்றத்தாழ்வை கொடுப்பாரு. சரியான உணவு, சரியான சாப்பாடு கிடைக்காது. ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாகவும், கல்வி சார்ந்த விஷயங்கள் நிமித்தமாகவும் வெளியூர், வெளி மாநிலங்கள்ல பயணிச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த குரு இடமாற்றத்தையும் ஏற்படுத்துவாரு. இடமாற்றத்தை ஏற்படுத்தி சரியான உணவு கிடைக்காத சூழ்நிலையை பண்ணுவாரு. அதனால உங்களுக்கு ஒத்து வராத உணவுகளை அதிகமா எடுத்துக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியா நீங்களே ஹோம்மேட் ஃபுட்டா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. சொல்ல போனா ஹெல்த்தியான உணவு அதிகமா எடுத்துக்கணும் நீங்க இந்த டைமிங்ல. ஏன்னா அந்த ஹெல்த்தியான உணவு இந்த நேரத்துல உங்களுக்கு குறைவா தான் கிடைக்கும். இதை நீங்க அக்ரி பண்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த நேரத்துல ஆரோக்கியமான உணவுகள் கிடைக்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். எனவே உணவு முறைகள்ல கவனமா இருங்க. இந்த செரிமான பிரச்சனை, இந்த மர்ம உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுறது, அப்படி இல்லைன்னா அந்த இடங்கள்ல ஏதாச்சும் அடிபடுறது, அதே மாதிரி கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் வருது. இது சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அஷ்டமத்துல குரு இருக்கும்போது கண் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 2ஆம் அதிபதி அஷ்டமத்துல, கண் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை வருது. ரொம்ப வயதானவங்களுக்கு அந்த நேரத்துல கண்ணுல ஆபரேஷன்லாம் நடக்கும். அதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுலயும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உணவு முறைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதை நீங்க பராமரிச்சாலே இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அடுத்த இந்த மாதத்துல புதன் சுக்கிர நினைவு ஒரு 10 நாள் இருக்கும். லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவோம். இந்த 10 நாளும் பொருளாதார ரீதியா உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் வராது. அதாவது இந்த மாதத்துல 4ஆம் தேதியிலிருந்து கரெக்டா 14ஆம் தேதி இந்த டைம் பீரியட்ல பொருளாதார ரீதியா பெருசா ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இருக்காது. உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த பண்ண முடியும். உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கும். நீங்க நினைக்கிற விஷயங்களை மாற்றம் பண்ண முடியும். அதே மாதிரி புதிய மனிதர்கள், பெரிய மனிதர்களுடைய ஆதாயம் எல்லாம் கிடைக்கும். அவர்களுடைய நட்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல சிறப்பான முறையில கிடைக்கும். அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். இந்த லட்சுமி நாராயண யோகம் உங்களுடைய பெயர் புகழை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்க செய்யக்கூடிய செயல்கள் நல்ல செயலா இருக்கும். உங்களுடைய சிந்தனை பாசிட்டிவா இருக்கும். இந்த 10 நாள் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் பீரியட். இதுல நீங்க வந்து முக்கியமான மாற்றம், முக்கியமான முயற்சியை செஞ்சீங்கன்னா அது டெஃபினட்டா வெற்றியாகும். அதே போல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுபத்துவமான மாற்றங்கள் உண்டு. தந்தையுடைய பூர்ணமான ஒத்துழைப்பு, பூர்ணமான அன்பு அப்படிங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பான முறையில கிடைக்கும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த சூரியன் கேது இந்த காம்பினேஷன்ஸ் வரும்போது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் அதிகமா மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெய்வ வழிபாட்டு மேல பற்று, அந்த தெய்வ வழிபாடு சார்ந்த விஷயங்களை அதிகமா ஈடுபடுறது இந்த சூரியன் கேது காம்பினேஷன்ஸ்ல வரும். அதுவும் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இந்த காம்பினேஷன்ஸ் வரதுனால நிறைய தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகமா ஈடுபடுவீங்க. எதுலயும் ஒரு பற்று இல்லாத ஒரு மனநிலையை கொடுக்கும். பணம்லாம் நல்லா வரும், ஆனா அதை செலவு செய்யறதுக்கு மனசு வராது. பணம்லாம் நல்லா வரும், அதுல ஒரு ஈர்ப்பே இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்கும்போது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்களை எதிர்பார்க்க வைக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி மனசோர்வை கொடுக்கும். அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரையும் தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவசர முடிவு, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை மாற்றம் பண்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல மேல அதிகாரிகள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களை போட்டு படுத்துறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அவங்க கூட ஏதாச்சும்
முரண்பாடுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். அதே மாதிரி நீங்க தொழில் புரிய இடமா இருந்தாக சக ஊழியர்கள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரு கூடயும் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாம போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தெய்வ வழிபாடு இந்த நேரத்துல உங்களுக்கு பூர்ணமா பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால தெய்வ வழிபாட்டுல நீங்க அதிகமா ஈடுபடுறது ரொம்ப சிறப்பு. அது சார்ந்த எண்ணங்களையும் மேக்சிமம் கொடுத்துரும். இந்த நேரத்துல ஏதாச்சும் கோவில் குளங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள், அப்படி இல்லைன்னா கோவில் சார்ந்த திருப்பணிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் அந்த நேரத்துல கிடைக்கும். அதே போல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சூரியன் தந்தை காரகன் அப்படின்னு சொல்றோம். அவரும் கேதுவும் இணையும் போது தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 7ஆம் அதிபதியா வரக்கூடிய சுக்கிரன் நமக்கு பாக்கியத்துல இருக்காரு. அதனால திருமண முயற்சிகளை சுப செய்திகளை தாராளமா எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்துல நீங்க திருமண முயற்சி நீங்க மேற்கொள்றீங்கன்னா அதுல சுப செய்திகள்லாம் கிடைச்சிடும். குரு நமக்கு அஷ்டமத்துல பலம் இல்லாத நிலையில இருந்தாலும் 2ஆம் இடத்தை குரு பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு. அதுல சுப பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்துல நிறைய நடக்கும். இந்த மாதம் திருமண முயற்சிகள்ல சுப செய்தியில கொண்டு வந்து டெஃபினட்டா சேர்க்கும். ஸோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மேஜரா நெகட்டிவா இல்ல. இருப்பினும் இந்த மாதத்துல வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். சின்ன சின்ன இயற்கையான வாக்குவாதங்கள் அந்த மாதத்துல ஏற்படும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா புதன் அஷ்டமாதிபதியோட 7ஆம் அதிபதி இணையும் போது இயற்கையான வாக்குவாதங்கள், மேலோட்டமா சில மன வருத்தங்கள் அல்லது வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகளை ஏற்படுத்தி மருத்துவ செலவுகளை கொடுக்கும். இது சார்ந்த ஒரு சின்ன சின்ன இந்த மைனரான ஒரு சில ப்ராப்ளத்தை தான் இது பண்ணும். மேஜரா எந்த பிரச்சனையும் இது கொடுத்துறாது. மற்றபடி 9ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால இந்த லட்சுமி நாராயண யோகத்தின் மூலமா மகிழ்ச்சி அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும். மகிழ்ச்சி மாற்றங்கள், ஃபேமிலியோட அந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொள்றது, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஸோ அதெல்லாம் இந்த மாதத்துல சுபத்துவமா இருக்கு. ஓவராலா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துக்கு நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். சூரியன் கேது காம்பினேஷன்ஸ் பெருசா உங்களுக்கு மைனஸ் பண்ணிடாது. ஆன்மீக நாட்டத்தை தான் அதிகரிக்கும். அதே மாதிரி லாபத்தில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு ரொம்ப சுபத்துவ நிலையில இருக்கு. கிரக நிலைகள்லாம் பெருசா நெகட்டிவா இல்ல. ஹெல்த் மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். உணவு முறைகள்ல கவனமா இருக்கணும். சோ இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பராமரிச்சாலே இந்த மாதம் உங்களுக்கு ஹைப்பர் பாசிட்டிவா முடியும். நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி, இதன் அடிப்படையில் இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க மேக்சிமம் ப்ரொடெக்டடா போயிடுவீங்க. பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்ஸிமம் இருக்காது. பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது. சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும், அது உடனே சரியாயிடும். ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே சப்ஜெக்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மூலமாவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ராசி, ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுல நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். சோ அதை நீங்க பார்க்கலனா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருக்கும்போது பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.